வைகை அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் மதுரைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்களினுடைய குடிநீர் ஆதாரத்துக்கு முக்கியமாக விளங்குவது இந்த வைகை அணை. வைகை அணையில் தற்பொழுது 27.64 அடி மட்டும்தான் நீர் இருக்குது. இந்த நீரானது பார்த்தீங்கன்னா இனி ஒரு 6 அடி மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்டலும் களிமண்ணும் மிக அதிக அளவில் படிந்துள்ளதால் அந்த நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பெரும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது. அடுத்து வர்ற வடகிழக்கு பருவமழையில் இந்த வைகை அணையினுடைய நீர்மட்டம் உயரும் போது குடிநீர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இதற்காக பொதுப்பணித்துறையினர் தேவையான அளவு, அதாவது சிக்கனமான முறையில் இந்த குடிநீரை மதுரைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கிறதுனால இந்த நீர்மட்டம் வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு வருது.